Taste the Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். வந்து கதையோட வரல எல்லாரும். ஆனா ஒரு சில டைரக்டர்ஸ் ஒரு படத்திலேயே பயங்கர ஹிட் கொடுக்குறாங்க. அது எப்படி? அதாம ஒரு படமே எல்லாமே உல்டா பண்ண கதை. டைரக்டர்ஸ் எல்லாமே திருடி தான் கதை பண்றாங்கன்றது உங்க கருத்து? இப்போ வந்து எல்லாம் கோடியில வாங்குறாங்கல்ல, இது வந்து பொருளாதார ரீதியா வந்து அப்படிதான் கொடுத்தாகணுமா இல்ல இவங்களா ஆர்டிஸ்டா ஏத்தி விட்டதா? அம்மா போட்டி போறாம இருக்குமா? யாரு ப்ரொடியூசர் கவுன்சில்ல நான் உள்ள அவங்க தான் ஏத்துறாங்க. இப்ப எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லா வசதியும் ஒரு படம் தான் ஒர்க் பண்றான். அது போய் டேரக்டர் ஆகும். வெற்றி பெற்றாத்தான் இல்லை டேரக்டர் பண்றாங்களே. என்ன கதையா இருக்கு? டைரக்டர் அட்லி சூப்பரா எடுத்தாரு ராஜாராணி படம். ராஜாராணி அந்த கதை எங்க சுட்டா தெரியுமா? எங்க சுட்டாங்க? அங்க எல்லா கதையும் அவங்க சுற்ற கதை. ஒரு காலத்துல 100 நாள் அப்படின்னு வெற்றிகரமாக ஓடுகிறது அப்படின்னு போடுவாங்க. அது இப்ப இல்லையேமா. இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? ரிலீஸ் பண்றாங்க, ஒரு வாரத்திலே வசூல் வேட்டை அள்ளி விட்டதுன்றாங்க. இது உண்மையா? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. தலை இந்த பக்கம் வந்து சூர்யா, நம்ம சிவகார்த்திகேயனை போய் நீங்க இந்த இவங்களோட எப்படி சார் சேர்க்குறீங்க? ஏன் அவர் என்ன சார் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்றாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி ஒழுங்கா இருந்தோம்னா விஜயகாந்த் இடத்த பிடிச்சிருக்கலாம். இப்போ விஜயகாந்த் இடத்த பிடிக்கிறது நம்ம விஷாலோட ஒழுங்கா இருந்ததுன்னா விஷால் படுத்திருக்கலாம். பாலச்சந்தர் எல்லாம் எல்லா பெரிய கதாசிரியெல்லாம் வச்சுப்பாங்க டிஸ்கஷன். இது பண்ணணும், அப்போ தான் கதை வரும். இப்போ வந்து சும்மா வந்து கேமரா ஓடுறது வைக்கிறது, இந்த ஹெலிகாப்டர் ஷாட் எடுக்கிறது என்ன முன்னாடி எல்லாம் வெற்றி பெற்ற படங்கள்லாம் அந்த காலத்தில் இருக்கிற படங்கள்லாம் 2 எடுத்தாங்களா? இப்போ தானே எடுத்து குட்டிச்சோர் ஆக்குறாங்க. இந்த 2வது பாட்டை எடுக்கக்கூடாது. அது ஏன் சார் அது மாதிரி எடுத்து சாகடிக்கிறாங்க? சந்திரமுகிவான் சந்திரமுகி தூண்றாங்க, அரண்மனைவான் அரண்மனை தூண்றாங்க. இல்லை அதுதான் தலைவர் ரஜினிகாந்த் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் டிவி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ ஃபேமஸ் டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் காமெடி ஆக்டர். லெட்ஸ் வெல்கம் சாரப்பாம்பு சுப்ராஜ். வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நீங்க அந்த காலத்துல எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இத்தனை கோடின்றாங்களே, இப்போ அந்த மாதிரிலாம் செலவாகுமா? ஏம்மா, நான் வரும்போது 3 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா ஒரு படம் முடிக்கலாம். 16 வயசுல 3 லட்சம் ரூபா தான். படம் பார்த்தீங்களா? 16 வயது நிலைவா? ஆமாம். அது பார்க்காம இருக்க முடியுமா? வெறும் 3 லட்சம் ரூபா தான். அப்போவே மொத்தத்தில் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா மினிமம். ரொம்ப போனால் ஒரு 7-8 லட்சம், ஒரு 12 லட்ச ரூபா ஆகும். தலைவர் படம்லாம் 12 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஆகும். ஏன்னா இவங்களுக்கே சம்பளம் எவ்வளவு? ஆர்டிஸ்ட்டு 25,000 ரூபா, 10,000 ரூபா, 5,000 ரூபா. பெரிய ஹீரோயின்கள் 5,000 ரூபா தான். நடிகர் தலைவர் சொல்கிறாரு, அப்பா டேய் அவன் என்னடா காசு வாங்குறான்னு. யார் என்னடா காசு வாங்குறான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அப்பா அவர் 1,10,00,000 ரூபா வாங்குறாருப்பா. யார்? ராஜ்கிரண். என்ன 1,10,00,000? டேய் 1 கோடியா? 3வது படம் அந்த காலத்துலயே இல்லை, இப்போ 94. அதுவும் அந்த காலம் தான். 94 அந்த காலம் இல்லைம்மா. 93 94 1 கோடி ரூபா 10 லட்ச ரூபா மாணிக்க படத்துக்கு வாங்கினார். அப்போ வந்து அப்பா இதை பார்க்குறேன். அவன் என்ன சுப்ராஜ் அவன் என்னடா வாங்குறான் இந்த காதரு கேட்டப்போ, இப்போ 1,10,00,000. என்னடா என்ன சொல்கிற? என்னத்துக்காக அவ்வளோ காசு கொடுத்தாங்க? என்னடா சொல்கிறேன், நான் 300-400 படம் நடிச்சிருக்கேன்டா. எனக்கு மொத்தத்தில் 6 லட்ச ரூபா கொடுக்கலைன்னா 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. எப்போ 94 அப்படி சொன்னவர், அவர் எவ்வளோ 5,000 3,000 வாங்கிட்டு வந்த தலைவரும் அப்படித்தான் வந்தாங்க. ஒரு ஃபஸ்ட்டு 1 லட்சம் வாங்கின அம்மா சுந்தரம்பாள்
அவங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு இனிமேல் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ம். ஐயோ அவர் கேபி சுந்தரமாக தான் இது நடிக்கணும்னு சொல்லி ப்ரொடியூசர் ஒரே பிடிவாதம். அப்போ அவர்னு போய் கேட்கும்போது அவர் நான் இங்கே பாருங்க சம்பளம் அதிகம் கேட்டால் ஓடிடுவேன் ஏன்னா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ 1,00,000 ரூபா சம்பளம் கொடுத்தா தாரங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க தான். ஓ, அதுதான் ஒருத்தவங்க சொன்னாங்க கேபி சுந்தராம்பாள் தான் அந்த காலத்திலே 1,00,000 ரூபாய் வாங்கினவங்க. அப்படியே இதாகி போச்சு. ம், ம், ம். என்னடா அதுன்னா அந்த அம்மா வாங்கினோன்னே சந்திரபாபு அதுக்கு அடுத்து ம். 2வது சந்திரபாபு சந்திரபாபு தான் 1,00,000 ரூபா சம்பளம். அடுத்து இவங்க 2 பேரும் வாங்கினதுல அண்ணன் எம்.ஆர். ராதா அவர்கள் ரத்த கண்ணீர் நீ இதை எங்களுக்கு நாடகம் போகணும். எனக்கு வந்து கேபி சுந்தரம் 1,00,000 வாங்கியிருக்கான். நான் 1,25,000 கொடுத்தா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனா குடுக்கல, ரத்த கண்ணீர்ல அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருப்பாரு. ஆமா, அவருக்கு அதான் அவர் இது அதுக்கு 1,25,000 வாங்கினார். இவங்க 3 பேர் தான், தலைவர் வாங்கல, நடிகர் வாங்கல, மற்றவங்களும் யாரும் வாங்கல, வெறும் இவங்க 3 பேர் தான். 3 பேர். சரி, எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம். அதாவது இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 16 வயது நிலை 3,00,000 ரூபாய் எடுத்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதுல நடிச்ச எல்லாருமே டாப் ஸ்டார். இது நம்ம ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன், ஸ்ரீதேவி எல்லாமே டாப் தானே. சூப்பர் ஸ்டாருக்கு 1,500 ரூபாய் சம்பளம். 1,500. கமல்ஹாசனுக்கு 5,000 ரூபாய், ஸ்ரீதேவி 4,000 ரூபாய், 3,000 சில்லறது இருக்கு. எங்க ராஜ்கிரண் சார் தான் அந்த படத்தை வாங்கினார். இப்போ வந்து எல்லாம் கோடியில வாங்குறாங்கல்ல, இது வந்து பொருளாதார ரீதியா வந்து அப்படிதான் கொடுத்தாகணுமா இல்ல இவங்களா ஆர்டிஸ்டா ஏத்தி விட்டதா? அம்மா போட்டி போறாம இருக்குமா. யாரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்கள் தான் அவங்களே ஏற்றக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்ல. நான் உள்ள அவங்க தான் ஏற்றுறாங்க. நான் வந்து அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் அந்த வாங்கிக்கிறேன். 100 கோடி 250 கோடி ஓகே, 250 கோடி கணக்கு பண்ணுவாங்க. அப்புறம் 250 கோடி செலவு ஆகும். 500 கோடி எப்போ வசூல் ஆகும், எவ்வளோ ஆகும்? சரி ஓகே, ஒரு 1000 கோடி வரும், நமக்கு 500 கோடி வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் வாங்குறாங்க. அது மாதிரி தான் பண்ணுறாங்க. சின்ன படங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சின்ன படம்லாம் பாவம் நிறைய படம் கிடக்கு, லோ பட்ஜெட் மூவி. ஆமாம். இப்போ அப்போ அந்த நேரத்தில் வந்து இருக்கும்போது எப்படி பக்தியோடு எல்லாம் பக்தியோடு தான் போவாங்க. காலையில் குளிச்சுட்டு எல்லாம் நல்லா அங்கேயே நீங்கள் செட்டுக்கள் இருந்தாலும் அங்கேயே இருப்பாங்க. லைட் 15 நாள் அங்கேயே மேலேயே உட்காந்துருப்பாப்புல, சாப்பாடு இப்படியே போகும். அப்படியா? ஆமாம். அதுக்கு முன்னாடி பொட்டன சாப்பாடு தான். யாருக்காவது சாப்பாடு இல்லாட்டி வீட்டில் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். தலைவர் வந்த பிறகு தான் சாப்பாடு போட்டார். அதுக்கு பிறகு நல்லபடியாக சாப்பாடு நல்லா திருப்தியாக போனால் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்த பிறகு தான் எல்லா கம்பெனிலையும் சாப்பாடு போட்டோம். அதுவும் நல்ல நான்வெஜ் சாப்பாடு கரெக்டாமா. நாங்களாம் டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்கோம். 10 மணிக்கு வர சொல்லுவாங்க. 10 மணிக்கு போனோன்னா 11 முக்காலுக்கு சரி நீ போயிட்டு வரியா சொல்லுவாங்க. எதுக்கு? மத்தியானம் சாப்பாடு காசு கொடுக்கணும்ல, வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் போயிட்டு வான்னு சொல்லுவேன். என்ன யாருன்னு கேட்டால் அப்போ 1,000 ரூபா 1 ரூபா பேட்டா கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அப்போ 1 ரூபா தான் ஃபுல் சாப்பாடுவா. அது தான் ஒரு நாளைக்கு தான் சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான். அது அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்குது, ஆந்திரா ஹோட்டல் இருக்குது. ஃபுல்லாக வந்து அந்த கரெக்டாக வந்து 1 ரூபா கொடுத்துட்டு ஃபுல் மில்ஸ் சாப்பிட்டு போயிடுறது. அது ஃபுல் 6 பேர் சாப்பிட்றது. அந்த அளவில் இருந்தவங்க நாங்கள். அது கரெக்டாக மத்தியான சாப்பாடு வேலை வாங்கி கொடுத்தோட சாயங்காலம் ஒரு 5:30 கிளம்பி போக சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஒரு அளவு கதை நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் போங்க இப்படி சொல்லுவாங்க. இப்போ எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லா வசதியும் ஒரு படம் தான் ஒர்க் பண்ணுறான், அது போய் டேரக்ட் ஆகும், வெற்றி பெற்றாத்தான். ஆனா ஒரு சின்ன சந்தேகம், நீங்க சொல்றது நியாயமான ஒண்ணுதான். அந்த காலத்துல ஒரு 10-12 படம் ஒர்க் பண்ணிட்டு தான் வெளியில போவாங்க, கத்துக்கிட்டு போகணும், நல்ல தொழில் கத்துக்கிட்டு போவாங்க. இப்ப ஆனா அசிஸ்டன்டாவே இல்லாம டைரக்டா படம் பண்றாங்க, இல்ல ஒரு படம் பண்ணிட்டு கூட பண்ணிடுறாங்க. அதான் ஒரு ரியல் எஸ்டேட்காரங்க இருக்காங்கல்ல, நான் வந்து ஏகப்பட்ட ரியல் எஸ்டேட்காரங்க படம் பண்ணிடுறேன். அவன் வந்து அசோசியேட் ஒரு ஆளை வச்சுக்கிறாப்புல. அவன் நான் அப்படி பண்ணித்தான் சார், அப்படி பண்ணி ஒரு ஷார்ட் கட்டுலாம் கற்றுக் கொடுத்தான். அப்புறம் போய் பார்த்தா கதை இல்லை, என்னண்ணா இந்த இடத்துல வச்சு பண்ணுங்கண்ணா,
சீனை பண்ணிக்கங்கண்ணா, இந்த பக்கம் பண்ணுங்கண்ணா, இங்கே ஒரு காமெடி பண்ணுங்கண்ணா, நீங்கள் தான் பண்ணிக்கிறீங்களா, இப்படி சொல்கிறாங்க. அதாவது ஒன்றுமே இல்லாமல் தன்னுடைய கதைன்னு சொல்லி அங்கே இப்போ பாருங்கள், நிறைய டைரக்டருக்கு வந்து ஒரு படம் 2 படம் 3 படம் கதை வச்சுருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு படம் எடுத்துட்டாங்க செக்ஸ், 2வது படத்துக்கு சரி இருக்காது. அங்கே உட்காந்து தான் என்ன எந்த ரூட்டுக்கு போகலாம், என்ன கதை பண்ணலாம், ஜெயிச்ச பிறகு அசன்லாம் சேர்ந்ததுன்னா இந்த ரூட்டு போகலாம் சார், இப்படி போகலாம் அப்படி போகலாம்னு சொல்லி எல்லா சொல்லி கொடுக்க ஆரம்பில. சரி இதை பிடிப்போம் தான், அப்படி தான் இப்போ நடக்குது. இப்போ எல்லாம் வந்து கதையோட வரல எல்லாரும். ஆனால் ஒரு சில டேரக்டர்ஸ் ஒரு படத்துலேயே பயங்கர ஹிட் கொடுக்குறாங்க, அது எப்படி? அதாம ஒரு படம் வெற்றியாக இப்போ சங்கர் இருக்காரு, இப்போ எல்லா படமும் 8, எல்லா படமும் 8 பண்ணாது. அந்த ஃபஸ்ட்டு படம் வந்த பிறகு 2வது படத்துக்கு யோசனை பண்ணிடுவாங்க. இந்த இது இருக்கும் வந்து டிஸ்கஷனில் அசண்டர் வச்சு பேச ஆரம்பித்தோம். அது மறுபடியும் ஹிட் ஆகுன்னு ஒரு வேறு விதமாக பண்ணுறதான். இப்போ சேர வந்து எல்லா படம் கிட்டத்தட்ட நிறைய படம் சக்ஸஸ் பண்ணால் இப்போ நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆனால் சேரன் சாரோட படம்னாலே அழுகாட்சியாக இருக்கும், எப்போ பாரு எமோஷனலாக வச்சு அழுதுகிட்டே இருப்பாருப்பாங்க. இருக்கும், இருந்தாலும் ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு மேட்ரு இருக்கும். அது பண்ணும்போது இப்போ அவன் ஏன் இப்படி ஆச்சுன்னா அவனுக்குள்ள ஒரு வேற ஆள் மனிதான் கூட ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். முதல்ல சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கவன் எப்போவுமே இருப்பான். நான் தான் பெரிய ஆள் ஆகிட்டோம் அதாயிட்டோம் சொல்லிட்டானா முடிஞ்சது சொல்லி முடிஞ்சிச்சு. இப்போ டைரக்டர் சங்கர் கூட வந்து நல்ல ஹிட் கொடுத்துட்டு இருந்தாரு, பட் அமைதியான மனுஷன் இல்லையா? ஆனா இப்போ வந்து அந்த அளவுக்கு அவரோட படத்துக்கு பசை இல்லைன்றாங்க, அவரை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இப்போ யங் டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க. என்ன அவர்கிட்ட ஒரு கதை இருக்கும், நல்ல மேட்ரு இருக்கு. இப்போ உள்ள டைரக்டர் பண்றாங்களே என்ன கதையா இருக்கு, கதையா இருக்கு. ஏன் டைரக்டர் அட்லி சூப்பரா எடுத்தாரு ராஜாராணி படம். ராஜாராணி அந்த கதை எங்க சுட்டா தெரியுமா? எங்க சுட்டாங்க? அங்க எல்லா கதையும் அவங்க சுட்டுற கதை அட்லி. இன்னைக்கு அவன் பெரிய கோடீஸ்வரன். ஆமா, அட்லி வந்து பேசுறாரு, அவர் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவரோட வைஃப் தான், நாங்க வந்து அப்படி இப்படி அப்படின்றாரு. அதான் சாதிச்சவன் மைக்கு கொடுத்தா என்ன வேணா எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க முதல்ல வந்து அட்லிக்கு யார் ஃப்ரெண்டுன்னா சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகை வந்து விஜய் டிவியில் ஆங்கராக இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டாக இருந்து சிவகார்த்திகை தான் அந்த படம் பண்ண வேண்டியது. அதுக்கு தான் பண்ண வேற ஆள் டைப்பில் வச்சுக்கொண்டு வேற ஆள் போட்டோன்னே அது வந்தது. அவன் இன்னைக்கு வந்து பெரிய ரேஞ்சாக இருக்காப்புல. இன்னைக்கு இந்தியில் படத்தில் பார்த்தா 70 கோடி வாங்குறாப்புல, பெரிய டேரக்டர். எல்லாமே அட்லி படத்துல எல்லாமே உல்டா பண்ண கதை. ஸோ இப்போ இருக்க டேரக்டர்ஸ் எல்லாமே திருடி தான் கதை பண்றாங்கன்றது உங்க கருத்து? எல்லா இங்கிலீஷ் படங்கள் பார்த்துட்டு ஹிந்தி படம் பார்த்துட்டு எல்லாம் அந்த அந்த சாலையில கொண்டுகிட்டு வருவாங்க. இப்போ அயன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன் வரும், டைரக்டர் வந்து கார்ல வந்து படத்துக்காக வந்து சொல்லுவாரு, ஸோ நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ் மூவிஸை பார்த்து தான் வந்து எல்லாருமே எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சில டேரக்டருக்கு நிறைய பேர் எடுக்கிறாங்க. இப்போ பாலா பாலா இருக்காங்களே, அவருக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, சைக்கோ டைரக்டர்னு. அதெல்லாம் அங்க போனா தான் தெரியும். சார் அந்த அடி அடிக்கிறாரு, அடிச்சுதான் ஒரு அவனுக்கு என்ன எதிர்பார்க்கணும் அதுக்கு வரலைன்னா அடிச்சுதான் ஆகணும். அதான் வேணும். சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? பாலா வந்து நீங்க படம் பார்த்தீங்களா, அவர் படம்லாம் எந்த ஒரு இங்கிலீஷ் படம் ஒரு சாய்ஸோட இருக்காது. எதுக்காக அவளா கற்பனை அவளா முடியுது. நான் பாலா ரொம்ப நேசிப்பேன். ஆமா, நல்லாதான் இருக்கும் படம்னு பார்த்தா அவரது நல்லா இருக்கும் உண்மையிலே. நீங்க எல்லாம் பாருங்க, நானும் இங்கிலீஷ் படங்களை நிறைய பார்க்குறேன். நான் வந்து ஹிந்தி படம், இங்கிலீஷ் படம், மலையாள படம் எல்லாமே பார்த்துக்கிட்டேன். ஆனால் எந்த சாணம் இல்லாத ஒரு டைரக்டர். அது கரெக்ட் தான். நான் கடவுள்லாம் எவன் எடுப்பாங்க, நல்லா இருந்தது. என்ன அந்த அந்த பிள்ளைகள் அந்த காலு குண்டி இட்டு நொசுக்கு ஐயோ அது பயங்கரமாக இருக்கும். எல்லா விஷயங்களும் நல்லா பண்ணக்கூடியது. ஆனால் எந்த ஹீரோன்னு ஷார்ட் கட்டு அந்த கட்டு எல்லாம் ஆரியா ரொம்ப பிரமாதமா நடிச்சிருப்பாரு. ஆமா, படத்துல பிரமாதமா இருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு நல்லா ஆப்ட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. அதனால அந்த காலத்துல இருக்கிற படங்கள் இன்னைக்கு உள்ள டைரக்டருக்கு எடுக்க முடியல. அப்போ இன்னைக்கெல்லாம் 100 நாள் 200 நாள் பண்றாங்க. அப்போ உள்ள பெரிய படமே 20 நாள் 25 நாள் 30 நாளைக்கு மேல போனது. இதுல ஒரு சின்ன சந்தேகம் சார், அதாவது என்னன்னா அந்த இப்போ இருக்கிற படங்கள் ஒரு காலத்துல 100 நாள் அப்படின்னு வெற்றிகரமாக ஓடுகிறது அப்படின்னு போடுவாங்க. அது இப்ப இல்லையேமா. இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க, ஒரு வாரத்திலே வசூல் வேட்டை அள்ளி விட்டதுன்றாங்க. இது உண்மையா? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல, நிஜமா புரியல. அதாவது ஒரே நாள்ல 40 கோடி கோடியில தான் பேசுறாங்க. 2வது நாள் 80 கோடி,
ஒரு வாரத்துல 500 கோடி சொல்றாங்க. அது சாத்தியமா? என்ன சாத்தியம்? ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இப்ப நீங்க 48 ஏம்மா, வருஷம் அதாவதுமா ஒரு தியேட்டர்ல எவ்வளவு டிக்கெட்டு? ஒரு 1000 ரூபா வைப்பாங்களா? இப்போ இப்போ அவ்வளவு விக்க மாட்டாங்க சார். ஒரு 500 ரூபா வைப்பாங்களா? 200 ரூபாய், 150 ரூபாய், 300 ஒரு ரூபாய். 500 ரூபா வச்சுக்க. ஆ, ஒரு தியேட்டர்ல 900 சீட் இருக்கும், ஆமா. 800 சீட் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? இல்ல ஒரு ஒரு அதிகபட்சமே இப்போ மால்ஸ்ல எல்லாம் டிக்கெட் பாத்தீங்கன்னா 150 180 தான் இருக்கும் ஒரு டிக்கெட். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு 900 சீட்னா என்ன, ஒரு 9000 ரூபாய் வருமா? 9000 சொச்சம் வரும். எப்படிம்மா? வராதா? கணக்கு 90,000மா? ஒரு தேட்டருக்கு 90,000 வச்சுக்க. கணக்குல வீக் 1000 தேட்டர் வைங்க. 1000 தேட்டர் சொல்லுங்கப்பா, யாராவது சுத்தி இருக்கிறவங்க. 900 கோடி, என்ன 90 கோடி இப்படி வந்து இருக்கும். அது அவ்வளோ பேரும் தேட்டர் அப்படி இருக்கும். அதெல்லாம் இப்போ 200 டிக்கெட்டு, 1 ரூபா டிக்கெட்டெல்லாம் இருக்குல்ல, 10 ரூபா டிக்கெட் எல்லாம் இருக்குல்ல. அது எப்படி வந்து ஒரு வாரத்தில் வந்து 500 கோடி 400 கோடி இப்படி சொல்கிறாங்களே, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன். அந்த ப்ரொடியூசரும் சொல்கிறாங்க. அதுதான் எப்படின்னு தெரியல. ஒருவேளை ஏதாவது சூட்சமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் உண்மையாலுமே எடுக்கிறாங்களா? அந்த மாதிரி உள்ளது. ஆர்டிஸ்ட் வந்து அப்போ வந்து 2 பேர் தாம்மா. ஒன்று எம்ஜிஆர், ஒன்று சிவாஜி கணேசன். எம்ஜிஆர் படம் வந்ததுன்னா அப்போலாம் டேரக்டர் பேர்லாம் தெரியாது. எம்ஜிஆர் படம் வந்து அவன் அள்ளி வீசுவாங்க. சிவாஜி படம் நினச்சா சிவாஜி தான். 2 பேரும் போட்டி. எந்த தேட்டர் எந்த டேரக்டர் எதுன்னு பார்க்க மாட்டாங்க. அது எந்த மியூசிக் டேரக்டர் எந்த இதில் யாரும் பார்க்க மாட்டாங்க. தலைவர் இந்த பக்கம் சிவாஜி, 2 பேர் தான் எல்லாம் போட்டி இது. ஆனால் அவங்க 2 அண்ணன் தம்பியாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில வந்து ரவிச்சந்திரன் டான்ஸ் ஆகி ஒரு பக்கம் வராரு. ஜெயசேகர் அண்ணன் வந்து அந்த பக்கம் துப்பாக்கி தூக்கிட்டு ஓடுறாரு. இதுக்கு மேலே காதல் மன்னன் செமினி கணேசன் இதுக்கெல்லாம் வந்தாங்க, இருந்தாங்க அவங்க. ஆனால் அவங்கள விட இவங்க 2 பேரும் தான் போட்டி இது. இப்போ உள்ள படங்கள்லேருந்து ஒன்று சூப்பர் ஸ்டார். அந்த சூப்பர் ஸ்டார் இடத்துல யாருமே வர முடியாது, வாய்ப்பே இல்லை. 44 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் என்ன ராசியோ எப்படி ராசியோ எனக்கு ஒன்றும் புரியல. அந்த இடத்த யாரும் தொடவும் முடியாது. அவர் இருக்கிறவர் அவர் தான். ஹார்ட் ஒர்க்கர் சார். அவரோட டயலாக் டெலிவரிலாம் அடிச்சுக்க கேளுங்க. அதுக்கடுத்து விஜய், அடுத்து தலை, இந்த பக்கம் வந்து சூர்யா, அப்புறம் கார்த்திக், அந்த தனுசு, நம்ம சிவகார்த்திகேயனை போய் நீங்க இந்த இவங்களோட எப்படி சார் சேர்க்குறீங்க? ஏன் அவர் என்ன சார் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? எங்க இப்ப அவன் தாங்க வரப்போறான் பயங்கரமா. அவர் அதுக்கான வேலைகள் தான் நிறைய செய்யறாருன்னு எல்லாரும் இல்ல இல்ல மிகப்பெரிய சிவகார்த்திக் அஜித் அண்ட் விஜயோட இடத்தை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து அவர் விடாமுயற்சி இல்ல. அதெல்லாம் வந்து இப்போ விஜய் சேதுபதி ஒழுங்கா இருந்தோம்னா விஜயகாந்த் இடத்த பிடிச்சிருக்கலாம். இப்போ விஜயகாந்த் இடத்த பிடிக்கிறது நம்ம விஷாலோட ஒழுங்கா இருந்ததுன்னா விஷால் படுத்திருக்கலாம். விஷால் சத்தியமா பிடிக்க முடியாது. விஜய் சேதுபதி நினைச்சா கூட பிடிக்கலாம் சார். இல்லை, அந்த விஜயகாந்த் இடத்த பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இல்லைன்னா அவங்க வேறு டைப்பாக போகிறாங்க, இவங்க வேறு டைப்பாக போகிறாங்க. இன்றைக்கி வந்து நல்லா பயங்கரமாக இன்றைக்கி இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு போட்டி இருக்குது. இவங்க படமும் ஓடுது, அவர் படமும் ஓடுது, தனுசு படமும் ஓடுது. அப்போ 2 பேர் தான். அப்போ டைரக்டர் பாலச்சந்தர், சிறுதர், பிலிம் சிங், இவங்க தான் தெரியும். மற்ற ஆளு வருவாங்க போவாங்க, இதுனா ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி உள்ளது. இப்போ உள்ள டைரக்டருக்கு அப்போ உள்ள டைரக்டர்களுக்கு கதை ஆசிரியர் இருந்தாங்க, ஏகப்பட்ட கதை ஆசிரியர்கள். இப்போ உள்ள எந்த டைரக்டர்கிட்டும் கதை ஆசிரியர்கள் போகலை, வசனகர்த்தா யாரும் இல்லை. அப்போ கதை ஆசிரியர் வேற, வசனகர்த்தா வேற. இப்போ உள்ளது யாரும் போகாதனால அப்போ உள்ள வசனகர்த்தாவும் எல்லாம் நம்ம என்ன எதிர்பார்த்தா அப்போ கொண்டு இருப்பாங்க. அப்படி இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ உள்ள யாருமே சின்ன பிள்ளைங்க டைரக்ட் பண்ணுறாங்கல்ல, இப்போ அட்லீஸ்ட் அது பெரிய ஆளுகளை வச்சு பண்ணுறதில்ல. வசனகர்த்தா கதாசிரியர் வந்து நின்று பண்ணணும். இப்போ பாரதி ராஜா, பாக்கியராஜ் சார் எல்லாம், பாலச்சந்தர் எல்லாம் எல்லா பெரிய கதாசிரியர்லாம் வச்சுக்குவாங்க. டிஸ்கஷன் அவங்க ஒரு ஓட்டி கொடுப்பாங்க. இப்படி வேணும் அப்படி வேணும் இப்படி விடுவாங்க. அவங்க ஒரு 10 நாள் இருப்பாங்க. அப்புறம் தான் அசன்ட் எல்லாம் சேருவாங்க. இது பண்ணணும், அப்போ தான் கதை வரும். இப்போ வந்து
சும்மா வந்து கேமரா ஓடுறது வைக்கிறது இந்த ஹெலிகாப்டர் ஷாட் எடுக்கிறது என்ன அவங்க வந்து அதாவது ஹரி படத்தில் பார்த்தா ஹரி நல்ல டேரக்டர், எனக்கு பிடிக்கும். ஆமா, ஃபேமிலி ஓரியன்டா இருக்கு. இல்லை நல்லா ஸ்பீடு டேரக்டர். ஆனால் ஃபுல்லாகவே ஹெலிகாப்டர் ஷாட் வச்சுருவாரு. அங்கே போட்டி மிரட்டிட்டு போனால் அதுனா அது அது அந்த லைனு போனாரு போச்சு. இல்லாட்டி மிகப்பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரில் எனக்கு அந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ சாமியெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தாலும் அப்புறம் வந்து சிங்கம் ஒன்னோட விட்டுருக்கணும். சிங்கம் 2, 3 அதெல்லாம் இந்த 2வது பாட்டே எடுக்கக்கூடாது. அது ஏன் சார் அது மாதிரி எடுத்து சாகடிக்கிறாங்க. சந்திரமுகி 1, சந்திரமுகி 2ன்றாங்க, அரண்மனை 1, அரண்மனை 2ன்றாங்க. இல்லை அதுதான் தலைவர் ரஜினிகாந்த் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த சுந்தரிசி அரண்மனை 4 வரையும் போறாரு. ஆனா ஒண்ணு கூட பார்க்க சைக்கிள் சார் போகாதுமா. அதாவது கரகாட்டக்காரன் 2 எனக்கு கங்கை மலை இருக்க போனார். யார்கிட்ட? ராமராஜன். அவர் சொன்ன அந்த பண்ண அதெல்லாம் நடக்காது, ஒன்று தான் ஒன்று போயிடும், அது தேவையில்லைன்னு சொல்லிட்டார். அதுதான் கரெக்டானது. எப்போ பார்த்தா அங்கே முன்னாடி எல்லாம் வெற்றி பெற்ற படங்கள்லாம் அந்த காலத்தில் இருக்கிற படங்கள்லாம் 2 எடுத்தாங்களா? இப்போ தானே எடுத்து குட்டிச்சோர் ஆக்குறாங்க. ஆமாம், இதில் வேற விடுதலை 2 வரப்போகுது இப்போ. ஐயோ சரி, சூரிய தம்பி நடிக்கிறான் அது ஓகே. அதனால் அந்த காலத்தோட டேரக்டர்கள் தெய்வமாக இருந்தாங்க. இப்போ உள்ள டேரக்டருக்கு தெய்வம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ உள்ள டேரக்டருக்கு மரியாதை. டேரக்டர் வரான்னா எல்லாம் அசோசியேட் அசல் புடிச்செல்லாம் கையை கட்டித்தான் நிற்கணும். இப்போல்லாம் கால் மேலே கால் போட்டுல செட்டில் உட்காந்துருக்காங்க. யாரு? ஆக்ட்ரஸ் எல்லாம். அவங்க டேரக்டர் அவர் வந்து உட்காந்து அப்படி கால் மேலே போட்டு இப்படி இப்போ நான் தான் டேரக்டர் சுப்ராஜ் என்கிட்ட மட்டும் தான் பேசுவார், யாருக்கிட்ட பேச மாட்டார். எல்லா டேரக்டர் அந்த காலத்து டேரக்டரும் திருவூர் சந்திரன்லாம் அந்த படிக்கட்டுலேருந்து அப்படியே அந்த தூணு வரை ட்ராலி இவ்வளோதான் பேசுவாங்க. ஆர்டிஸ்ட் அங்கேருந்து அவங்க வந்து பேசுகிறோம். ட்ராலி லெஃப்ட்டு ரைட்டு போகணும், அது லைட்டு அவ்வளோ சொல்லிட்டு உட்காந்துக்குவோம். இப்போ வந்து அசோசியேட் நாங்கள் க்ளோஸ், அது கட் பண்ணி க்ளோஸ். கேமராமன்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படி உள்ள. இப்போ கேமராமேனு வந்து இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா அது எல்லாம் கேமராமேனும் தெளிவான கேமராமேனும் வர மாட்டேங்கிறாங்க. அப்போ உள்ள கேமராமேன்லாம் ரொம்ப பெரியது. இப்போ வின்சென்ட் மாஸ்டர்லாம் மிகப்பெரிய அற்புதம். நான் அவர்கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரத்னவேல் சார் கூட ஒர்க் ஒர்க் பண்ணுவேன். நான் வந்து அசோசியேட்டாக அவர்கிட்ட ஒரு வின்சென்ட் மாஸ்டர்கிட்ட மிகப்பெரிய லைட்டிங்லாம் பயங்கரமாக இதுன்னுவார். அதே இதுலேருந்து எத்தனை ஃபீட் இருக்குது, அங்கே ஆர்டிஸ்ட் வராங்க 50-60 அடி இங்கேருந்து ஓடுவாங்க மீட்டை பிடிச்சிட்டு. இவர் இங்கேருந்து சொல்லுவார் 15 50 அடி, அதுங்க 90 அடி 18 20 கரெக்டாக சொல்லுவார். அதே மாதிரி 20 இருக்கும். அப்படி உள்ள கேமராமேனு அப்படி உள்ள ஆளுங்க. இப்போ உள்ள ஆளுகளை வந்து அப்படி ஒன்றுன்னா போய் புதுசாக உள்ள வர்றது வந்து இறங்குது. புது லைட்டு கலர்லாம் வேறு கலர் ஆக்கி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ தெரியாமல் அப்படி பண்ணுறாங்க. அப்போ உள்ள கேமராமேன்கள், அப்போ உள்ள டைரக்டர்கள், அப்போ உள்ள எழுத்தாளர்கள், அப்போ உள்ள இயக்குநர்கள், வசனகர்த்தார்கள் மிகப்பெரிய ஆளுங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்டும் சரி ப்ரொடியூசரும் சரி அப்போ உள்ளவர்கள் மிகப்பெரிய ஆளுகள். இப்போ உள்ள இது அப்போ ப்ரொடியூசர் மட்டும் ஸ்பாட்டு போகக்கூடாதுமா. ஏன்? அது ரொம்ப சிக்கல். என்ன மாதிரி சிக்கல் இருக்கும்? இப்போ அந்த காலத்தில் உள்ளவங்க எந்த ப்ரொடியூசரும் ஸ்பாட்டு போனதே இல்லை. இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு தானன்னு வந்ததில்லை. தானன்னு ஸ்பாட்டு போக மாட்டோம். அதே மாதிரி ஏவிஎம்மும் வந்து போனதில்லை, பிரசாத்தும் போனதில்லை. அப்புறம் சத்யசோதி அவர் வருவார், வந்து போயிடுவார். மற்ற ஆளுகள்லாம் மற்ற ப்ரொடியூசர்கள்லாம் ஸ்பாட்லேயே போய் இருந்துக்கிறது. என்ன இது ஒரே கூட்டமாக இருக்குது, அவன் டேரக்டர் வச்சிருப்பான். என்ன இப்படி கூட்டமாக இருக்குது, இப்படி இதை கட்டு பண்ணி போடலாம், அந்த பொண்ணை சரியாக பேசலை, இவன் ஒழுங்க இவன் ஏன் வச்சுருக்காங்க, என்ன கேட்டா என்ன இது
இதெல்லாம் கம்மி பண்ணுங்க இது ஒன்று சொல்லுவோம். அப்போ அதுக்குள்ள ஒரு பொண்ணுலாம் பழக்கம் ஆகிருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு. அதான் கேட்க வந்தேன் இப்போ நான். அந்த ப்ரொடியூசர் பழக்கம் ஆனவொடனே அவன் வந்து டேரக்டர்கிட்ட போய் என்ன டேரக்டர் எனக்கு சீனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நைட்டில் போய் சொல்லிடுவாங்க. நைட்டு போயிட்டு வத்தி வச்சு. ஆமாம், காலையில் எழுந்திரிச்சிங்க வாப்பா டேரக்டருங்க வா, இந்த பொண்ணு ரொம்ப டம்மி பண்ணியாமல, இதுக்கு வந்து அந்த அந்த ஹீரோனி கேரக்டர் என்ன இருக்கோ அதை அளவிலே பண்ணு. அவன் சொல்லுவான், சார் கதை அந்த மாதிரி கொண்ட மாத்தியா பாருங்க பெண்களுக்கு என்ன பவர்ல. பெண்கள் இப்படி ஆகி குட்டிச்சாரம் ஆகி போகுதுமா. டேரக்டர் பேச்சை டேரக்டர் பேச்சை கேட்குறான்னு சொல்லிட்டு டேரக்டே காலி பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் 2 நாள் நீ லாய்க் பண்ண நீ போயிரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அசோசியேட்டை வச்சுக்கிட்டு அவரே டேரக்ட் பண்ணுறது 2-3 நாள் 1 வாரம் என்னென்னு தெரியாமல் குட்டி மண்டே பிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டாங்க பாதி கூட. அதான் ப்ரொடியூசர்கள் போகாமல் இருக்கணும், ஸ்பாட்டுக்கு போல காசு கொடுத்துடணும். ஏன் சார் இந்த ஆக்டர் கார்த்தி இருக்கார்ல, நவரச நாயகன் கார்த்தி, அவர் வந்து ஆக்சுவலா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அழகான பெண்கள், அப்பெல்லாம் குரூப் டான்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும்ல ஒரு லவ் சாங்னாலே. இப்போ குரூப் டான்ஸ்ல வந்து அழகழகான எக்ஸ்ட்ரா பொண்ணுங்க நிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் தூக்கி கடைசியில நிப்பாட்டிடுவாங்களாம். ஏன்னா இவர் லைட்டா அழகான பெண்கள் பார்த்தாலே டான்ஸ் ஆடுறதை விட்டு அந்த பொண்ணுங்க பின்னாடி போய் வராங்க. இவனே ஒரு அழகுதானமா கார்த்திகே. ஆமா, என்ன டேலண்ட், அக்காவும் தங்கச்சி ஒன்னா கட்டிக்கிட்டார்ல. ஆமா, கார்த்திகே மிகப்பெரிய டேலண்ட். நடிக்கிறதுல டேலண்டா இல்ல பெண்களை கவர்றதுல டேலண்ட்? நடிக்கிறதுல பெண்களுக்கு அதுக்கு முறை வைங்க எல்லாம். அவனு பெரும்பாலும் இவர் தேடி போக மாட்டாரு, அவங்க தான் தேடி வருவாங்க. என்ன அழகு அவர் பேசுறது டக்குன்னு பேச என்ன சொல்லுங்க எழுதுங்களா அந்த ஸ்பீடு. நீங்க உதயகுமார் படம், உதயகுமார் டைரக்டர் உதயகுமார், அவர் இப்போ ஆள் இல்லை வெளியே போயிட்டார். காலையில் 10 மணிக்கு வரணும் ஷூட்டிங்கு, வரல, போய் எங்கேயும் தேடுறாங்க தெரியும், அங்கேயும் ஹோட்டலில் தங்கிடுவாப்பில். அங்கே போய் தேர்வு கரெக்டாக ஒரு 2-2:30 வருவாப்பில். ஹலோ உதயகுமார் என்ன 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 சீன சொல்லுங்க அப்படியே வசந்தி அதை சீன நான் நடித்தோடனே டப்புன்னு செஞ்சிடாரு. அது ஒரு டேலண்ட் தான், பேசியே கவுத்துறது. ஓகே 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 உதயகுமார் ஓகே ஓகே சார் பாஸ் சொல்லுவாள். இப்போ அவர் ஏற்றியார் ராமன் சொல்லி டிகே போஸ் டைரக்டர், ராமன் வந்து ப்ரொடியூசர். அவர் ஒரு 10-15 கொலை பண்ணவர். ஐயோ ஆமாம், இளையராஜா வச்சு பண்ணுறாரு. கொலை பண்ணவரா அவர்? ஆமாம், அவ்வளோ பெரிய ஆள். அவர் இறந்துட்டார். அவர் வந்து அவர் தான் ப்ரொடியூசர். பொண்ணை போலாத்தா என்ன பெத்து போட்ட அந்த படத்தோட ப்ரொடியூசர். அப்புறம் வந்து அவர் வந்து என்ன பண்ணாரு, இளையராஜா மேலே பயங்கரமான உயிர். அவர் வந்து என்ன பண்ணாரு, கார்த்திக் வச்சு பண்ணுறாரு. யார்? டிகே போஸ் டைரக்டர், இளையராஜா மியூசிக். இப்போ போயிட்டாங்கம்மா கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங். அங்கே இருக்கும்போது டக்குன்னு ஆளை எஸ்கேப் காணும். எங்கே போயிருக்கா ஏது போயிருக்கான்னு தெரியல. உடனே ராமன் இங்கே வந்துட்டார். நேராக எங்கே ஹோட்டலில் எங்கே இருக்குன்னா அந்த ஹோட்டல் பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு, தம்பி கார்த்திகே அண்ணா சொல்லுங்கண்ணா, நான் ஒரு 20 கொலை பண்ணியிருக்கிறேன், 21 கொலையை ஆக்கிறாத. ஐயோ நான் நீ போய் நான் உன்னை கொண்டா என்னை உள்ளே போடுவாங்க, நான் சகசம் உள்ள விட்டு போகிறது. நீ போயிட்டேன்னா ரொம்ப உள்ள விட்டியெல்லாம் காலையில் 2 பொண்டாட்டி வேறு கல்யாணம் பண்ணி அந்த அளவுக்கு சேட்டல்ல இவர். அப்படி சொன்னோன்னே நேராக பரப்பிட்டோம் ஷூட்டிங் நடந்தது. அந்த மாதிரியெல்லாம் உள்ளவர். அவர் ரொம்ப அழகு. நீங்கள் ஸ்பீடு அழகு அந்த மாதிரி அவர் இப்போவும் அழகாத்தான் இருக்காரு. ரொம்ப நன்றி, வணக்கம். சூப்பர் சார். Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.